எங்களுடைய இந்த சபைக்கு அழைத்து வரப்படுகின்றார். அவர் தமிழ் மகனாக இருக்க முடியுமா? கற்பிக்க வேண்டும். எங்களுடைய புலர்களுக்கும் புரோகிகளுக்கும் நாங்கள் பாடங்களை கற்பிக்க வேண்டும். உங்கள் வாயினால் அந்த உத்தரவாதத்தை தாருங்கள். நாங்கள் பார்த்துத்தான் வாக்களிப்போம் என்று சொல்லுகிறேன். நமக்காக உண்ணாவிரதம் இருந்தாரோ, எதற்காக மில்லர் நமக்காக தன்னை தற்கொலை செய்தாரோ. வணக்கம் மக்களே, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லித்தனால் வந்து யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் பூங்காடியில் நிற்கிறேன். வந்து சங்கிலியன் பூங்காடியில் ஏன் நிற்கிறேன்னு சொல்லித்தனால் வந்து அதாவது இப்போ வந்து சூடுபிடித்திருக்கின்ற அரசியல் நிகழ்வுகள், அதாவது பொது தேர்தல் வந்து தற்போது நடைபெறப் போகிறது. வருகிற 21ஆம் தேதி வந்து ஜனாதிபதி பொது தேர்தல் வந்து நடைபெறப்போது. இது தொடர்பாக வந்து பல்வேறுபட்ட விமர்சனங்கள் வருகின்ற பொழுதிலும் தமிழ் மக்களுக்கான பொது வேட்பாளராக வந்து பாவன் அரியநேந்திரன் ஐயா அவர்கள் வந்து தெரிவாகி தற்போது அவருக்குரிய மிக பெரும் பிரம்மாண்ட பிரச்சார நிகழ்வு ஒன்று நடைபெறப் போகிறது. இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக தான் இருந்தது அமைப்பது. வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். உண்மையிலேயே பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து மக்கள் வந்து இலையிலையாக வந்து கொண்டிருப்பது அவனிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது தொடர்பான அனைத்து விடயங்களையும் நான் உங்களை பகிரப்போறேன். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மக்கள் பாருங்க போய்கொண்டிருக்கு. நம்ம வந்து பொதுக்கூட்ட நிகழ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாகனத்தில் வந்து நிறைய மக்கள் வந்து வந்துக்கணும் பாருங்க. வாகனங்கள் பஸ்களில் வந்து ஆட்டோக்கு மோட்டோக்களில் வந்து நிறைய மக்கள் வந்து இறங்கி வந்துக்கணும் பாருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, நிறைய பேர் வந்து நிற்கணும். இதில் வந்து இன்றைக்கு வந்து 18ஆம் தேதி 9ஆம் மாதம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொண்டு வைக்கணும். இதில் முன்னுக்கு வந்து நிறைய பதாகைகள் வச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், வெல்க தமிழ் என்று சொல்லி போட்டு சுயநிர்ணய உரிமை வேண்டுமென முழங்கட்டும் சங்கன்னு சொல்லி போட்டு இதில் ஒரு பதாகை வச்சிருக்கணும். அதே மாதிரி நிறைய பதாகைகள் வச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து சங்கிலியன் சிலைக்கு வந்து மாலையை போட்டுட்டு அதுக்கு முன்னுக்கு பின்னுக்கு இருக்கிற மேடையில் வந்து மிகவும் பிரம்மாண்டமான பிரச்சாரம் நிகழ்வு கொண்டு நடக்க போகுது. இதைத்தான் நீங்கள் பார்த்து வந்து தற்போது வந்து அரியநேந்திரன் அவர்கள் வந்து இந்த மாலையினை அணிவிப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதன் சார்பில் இந்த மாலைகள் வந்து அணிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. வந்து சங்கிலியன் சிலையாடியிலிருந்து வந்து பிரச்சார மேடைக்கு வந்து அழைத்து கொண்டு போகிறத தான் நீங்கள் பார்த்து கொண்டுருக்கீங்க பாருங்கள். பிரச்சார இடத்துல வந்து நிறைய மக்கள் வந்து கூடி நிற்கிறத பார்க்கக்கூடிய இருக்கும். இதில் வந்து வெளிநாட்டுக்காக கூட வந்து இந்த நிகழ்வுகளை வந்து படம் பிடித்து கொண்டு பார்க்கக்கூடிய இருக்கும். நிறைய மக்கள் வந்து இந்த நிகழ்வுகளுக்கு தங்களின் பங்குகளை செய்து கொண்டு நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள்.
பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய பொது வேட்பாளர் ப. அரியநேந்திரன் அவர்கள் இப்பொழுது எங்களுடைய இந்த சபைக்கு அழைத்து வரப்படுகின்றார். இப்பொழுது மங்கள விளக்கேற்றல் இடம்பெற இருக்கின்றது. எங்களுடைய பொது வேட்பாளர் தொடர்ந்து இன்றைய பொதுக்கூட்டத்தின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை சுடர்ந்து ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி. வேந்தன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பொது தேசிய கட்டமைப்பின் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளோடான நிலாங்கன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழ் தேசிய பசுமை இயக்க தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சார்பில் ஈசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழக கட்சியின் காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் பல்வேறுபட்ட விடுதலை இயக்கங்களையும் சார்ந்த 60,000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் யுவதிகள் இந்த போர்க்களத்தில் தமது உயிர்களை ஆகுதியாக்கி இருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். 15 லட்சம் மக்கள் இந்த நாட்டை விட்டு ஓடி இருக்கிறார்கள் யுத்தத்தின் காரணமாக. ஆகவே இவ்வாறான ஒரு எமது விடுதலைக்காக மிக பெருமளவிலான ரத்தத்தை சிந்திய நாங்கள் அந்த விடுதலை 100% இல்லாட்டிலும் கூட இந்த மண்ணில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வகையில், இந்த மண்ணில் ஏனைய இனங்களுக்கு சமத்துவமாக வாழக்கூடிய வகையில், இந்த மண்ணில் ஒரு நீண்ட ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வாழ்ந்த ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு குடிசனம் என்ற அடிப்படையில் இந்த மண்ணில் வாழ்வதற்கு எமக்கு முழு உரித்தம் இருக்கிறது என்ற அடிப்படையில் எமது உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு திருப்புமுனையாக தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கான வழிகளை திறப்பதற்காக, அதற்கான கதவுகளை திறப்பதற்காக நாங்கள் பத்திரிகைகளில் பொது கூட்டங்களில் இந்த கலந்துரையாடல் என்பது நடைபெற்றது. அதன் பிரகாரம் தான் நாங்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினோம். எங்களால் வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்பப்பட்ட சுமந்திரன் போன்றோர் இதனைத்தான் கூறுகிறார். ஆகவே அந்த பொய்யான புரளிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்தை பொறுத்த இன்றைய ஜனாதிபதியை பொறுத்தவரையில் அவர் நேற்றைய தினமும் பேசியிருக்கிறார். இந்த நாட்டில் முக்கியமான பிரச்சனை என்பது அது பொருளாதார பிரச்சனை மாத்திரம்தான். அந்த பொருளாதார பிரச்சனையை ஒருவனால் தான் தீர்க்க முடியும், வேறு யாராலும் தீர்க்க முடியாது. அனுரா என்று சொல்றார், நான் வந்தால் பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பேன் என்றார். சஜித் வந்தால் அவருமாகத்தான் தீர்ப்பேன் என்றார். ஆனால் தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதை பற்றி இவர்கள் யாருமே பேசவில்லை. இவர்கள் யாரும் அதை பற்றி ஒழுங்குமுறையாக தங்களது கூட்டங்களில் எதுவும் சொல்வது கிடையாது. ஆகவே இந்த இன பிரச்சனையை தீர்ப்பது என்பது எங்களை பொறுத்தவரையில், தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இன பிரச்சனை தீர்வு என்பது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமானது. செல்வம் என்ற அடிப்படையில் தான் அந்த பெயர் இருக்கும். அந்த வாக்குச்சீட்டில் 38 பேர்களுடைய பெயர்கள் இருக்கும். அதில் 18வது இடத்தில் சங்கு சின்னம் பொறிக்கப்பட்ட இடத்தில்
அரியநேந்திரன் பாக்கிய செல்வம் என்ற ஒரு பெயர் இயக்கம், அதற்கு நேரே சங்க இயக்கம். அந்த சங்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டிக்குள் உங்களது புல்லடியை நீங்கள் போட வேண்டும். ஆகவே ஒரு பெட்டிக்குள் அந்த புல்லடியை போட்டால் மாத்திரம் போதுமானது. உங்களுக்கு பல பேர் வந்து பல்வேறுபட்ட விதமான கதைகளை நாளைக்கு இன்றைக்கு சொல்லலாம். 1 2 3 போடுங்கோ, 4 5 6 போடுங்கொண்டெல்லாம் கதை சொல்வார்கள். அதனை நம்ப வேண்டாம். எமது வாக்கு ஒரு கழிவான விலைமதிப்பற்ற வாக்காக போகக்கூடாது. ஆகவே நீங்கள் அரியநேந்திரம் பாக்கிய செல்லும் என்பதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கை பார்த்து அந்த சங்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டிகள் ஒரு சிறிய புல்லடியை போட்டால் போதுமானது. வணக்கம். எல்லாம் முடிவடைந்துவிடும். நாளை மறுதினம் 2 நாட்களும் நாங்கள் தனித்தனியாக சில முன்னெடுப்புகளை கொண்டு செல்லலாம். ஆனால் 21ஆம் தேதி காலை நாங்கள் மிகவும் உற்சாகமாக விழித்தட வேண்டும். கிராமங்கள் தோறும் இருக்கின்றவர்களை உற்சாகப்படுத்தி வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்ப வேண்டும். நாங்கள் சங்குக்கு வாக்களிக்க விருப்பம், சங்குக்கு வாக்களிக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு வீட்டில் இருந்தால் சங்குக்கு வாக்கு கிடையாது. அந்த பிரதேசங்களில் உள்ளவர்கள் உற்சாகமாக வாக்களிப்பதற்கான ஊக்குவிப்பை செய்ய வேண்டும். கொடுமையா உங்கள் வாயினால் அந்த உத்தரவாதத்தையும் தாருங்கள். நாங்கள் சங்குக்கு தான் வாக்களிப்போம் என்று சொல்லுகின்ற என் அருமை உறவுகளே, இதே கேள்வி இந்த அரங்கில் நேற்று எழுப்பப்பட்டது. சஜித் பிரேமதாச அவர்களுக்கு ஆதரவாக சுமந்திரன் அவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் ஒரு சுமந்திரனுடைய எடுபடி ஒருவர் சஜித்துக்கு வாக்களிப்பவர்களை ஆதரவு தெரிவித்து கையொலிக்குமாறு அவர் கேட்டிருந்தார். எவருமே அந்த கைதட்டி அந்த ஒளியை எழுப்பவில்லை. மைதானம் அமைதியாக இருந்தது. காரணம், நேற்று வந்த கூட்டம் 3/4 பேர் ஏற்றி வந்த கூட்டம். இது முழுவதுமே தானாக சேர்ந்த கூட்டம். அங்கே வந்த அந்த 3/4 தவிர மீதி பாதி பேர் இந்த சுதந்திரம் என்ன சொல்லுகிறது என்பதை கேட்பதற்காக வந்த கூட்டம். யாரும் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்பதற்காக வந்த கூட்டம் அல்ல. நீங்கள் விளிம்புநிலை மக்கள் பெரும்பாலானோர் இந்த மண்ணில் வந்து சங்கிலியனுக்கு எதிரே நின்று கிட்டபூங்கா மைதானத்தில் நின்று சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்குமாறு ஒருவர் கோருவாராக இருந்தால் அவர் தமிழ் மகனாக இருக்க முடியுமா? ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் சிங்கள பேரினவாதத்திற்கும் கூலிக்கு மாறிக்கின்றவர்களாகத்தான் அவர்கள் இருக்க முடியும். இதற்கு பிறகும் நாங்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டுமா? எங்கள் முன் இருக்கிறது வெறுமனே இந்த ஜனாதிபதி தேர்தல் மாத்திரமல்ல. சுமந்திரன் என்கின்றவர் தமிழரசு கட்சிக்குள் நுழைந்ததன் பின்னர் விடுதலை புலிகளினால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் உள்வாங்கப்பட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா கஜேந்திரன், பத்மினி சிதம்பரநாதன் அவர்கள் புலி நீக்கம் செய்யப்பட்டு கட்சியை சுத்திகரிக்கிறோம் என்று சொல்லி வெளியேற்றப்பட்டார்கள். அதன் பின்னர் புலிகள் அல்லாத ஆயுத குழுக்களுடைய ஆயுத போராட்ட வீரர்களுடைய தலைவர்கள் கூட இருக்கக்கூடாது என்கின்றதினால பல்வேறு வகையான அழுத்தங்களை கொடுப்பதன் மூலம் நண்பர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வெளியேற்றப்பட்டார். இப்பொழுது புலி நீக்க அரசியல், ஆயுத போராட்ட அரசியல் மாத்திரமல்ல, தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தில் இருந்து அதற்கு பிறகு எங்களுடைய இனம் சிதறடிக்கப்பட்ட எங்களுடைய இனம் மீண்டும் ஒன்று திரண்டிருக்கிறது என்றால் இந்த சந்தை சின்னத்துக்கு பின்னாலே இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர் எங்களுடைய அரியநேந்திரன் ஐயாவுடைய அந்த திரட்சிக்கு பின்னாலே எங்களுடைய ஒற்றை அந்த தலைவனுக்கு பின்னாலே இந்த தமிழினம் ஒன்று கூடி இருக்கிறது. அது எங்களுடைய அடுத்த வெற்றி. நாங்கள் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை நாங்கள் காத்திருக்க தேவையில்லை. எங்களுடைய வெற்றி இன்றைய தினம் இந்த அரங்கில் கூடியிருக்கின்ற எங்களுடைய தமிழ் உணர்வாளர்களின் எழுச்சியிலே எங்களுடைய வெற்றி
நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம், எங்களுடைய இலக்கில் நாங்கள் வென்று விட்டோம் என்று 7 கட்சிகளும் 80 பொது அமைப்புகளும் ஆரம்பத்தில் இந்த முயற்சியை நாங்கள் முன்னெடுத்த பொழுது தேசத்திலும் ஒவ்வொரு அமைப்புகளாக விவசாய சம்மேளனங்கள், வணிகர் கழகங்கள், நீச்சல் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று எல்லோருமே எங்களுக்கு பின்னாலே அணிந்திருக்கிறார்கள். புலம்பெயர் தேசங்களிலும் கனடாவிலும் சரி, பிரித்தானியாவிலும் சரி, ஆஸ்திரேலியாவிலும் சரி, ஐரோப்பாவிலும் சரி, எல்லோரும் இந்த சங்குக்கு பின்னாலே ஒன்றாக அணிதிரண்டிருக்கிறார்கள். இது எங்களுடைய வெற்றி. பதிக்கப்பட வேண்டிய ஒரு ஆண்டு. விரும்பியோ விரும்பாமலோ அரியநேத்திரன் ஐயா அவர்கள் வரலாற்றிலே இடம் பிடித்து விட்டார். சங்க சின்னம் வரலாற்றிலே இடம் பிடித்து விட்டது. தமிழ் மக்களுக்கான வரலாறு 100 ஆண்டுகள் கடந்து எழுதப்பட்டாலும் இந்த பெயரும் இந்த சின்னமும் நிலைத்திருக்கும். அது மறக்க முடியாத உண்மை. எங்களுடைய இந்த ஒற்றுமை நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மக்களும் இதற்கான கடைசியான ஆணையை செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வழங்க வேண்டும் என்று நான் அன்போடும் உரிமையோடும் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கடந்த பல தசாப்தங்களாக நாங்கள் மாறி 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 சிங்கள தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய வாக்குகளை அளித்து எதுவுமே கிடைக்கவில்லை. அரசியல் தீர்வும் இல்லை, பொருளாதார சுபீட்சமும் இல்லை. கடந்த யுத்தத்திற்கு பிறகு 3 ஜனாதிபதி தேர்தல்களிலே நாங்கள் வாக்களித்தோம். நாங்கள் வாக்களித்தவர் வென்றும் இருக்கிறார், தோற்றும் இருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு அநீதிகள் இழைக்கப்பட்ட பொழுது, எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகள் ஆயிரக்கணக்கிலே ரோட்டிலே நின்று போராடிய பொழுது அவர்கள் யாருமே திரும்பி பார்க்கவில்லை. இணைந்த தமிழ் மக்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், எங்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே முன்வைத்து உங்களிடம் ஆணையிட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த தேர்தலிலே வாக்குகள் விழவில்லையாக இருந்தால் எங்களுடைய அரசியல் படுகொலையாக அது அமையும். நாங்கள் அரசியல் புதைகுழிக்குள் நாங்கள் எங்களுடைய இனத்தை தள்ளுவதாக அமையும் என்று சிலர் சூழலைக்கிறார்கள். அதற்காக நாங்கள் எங்களுடைய சங்க சின்னத்தை தோற்கடிப்போம் என்றும் சூழலைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும். எங்களுடைய இடத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நாங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும். எங்களுடைய உறவுகளே, எங்களுடைய திலீபன் அண்ணா உண்ணாவிரதம் இருந்து இன்று 37வது ஆண்டு. நாங்கள் புல்லடி போட போகின்ற நாள் அவருடைய 7வது நாள். அவர் உண்ணாவிரதம் ஆரம்பித்து 7வது நாள். எதற்காக திலீபன் நமக்காக உண்ணாவிரதம் இருந்தாரோ, எதற்காக மில்லர் நமக்காக தன்னை தற்கொலை செய்தாரோ, அதை நாங்கள் ஒவ்வொருவரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி எங்களுடைய மனதிலே இருந்து நாங்கள் வாக்குச்சீட்டை கொடுக்கின்ற பொழுது எங்களுக்கு பின்னாலே திலீபன் அண்ணாவும் மில்லர் அண்ணாவும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற நினைப்போடு நாங்கள் வாக்குச்சீட்டை தொட வேண்டும். அந்த நினைப்போடு நாங்கள் ஒவ்வொருவரும் சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். அதை நாங்கள் ஒவ்வொருவரும் சத்தியமாக சபதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய அன்புக்குரியவர்களே, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நாங்கள் சங்கை ஊதி தமிழ் மக்களுடைய வீரச் சங்கை இந்த உலகத்துக்கு நாங்கள் பறைசாற்ற வேண்டும். செப்டம்பர் 21க்கு பிறகு சங்குக்கு வேலை இருக்கிறது. எங்களுடைய இனத்தை கருவறுப்பதற்காக இங்கு சில புல்லுருவிகள் எங்களுடைய இனத்தை விட்டு பிழைக்க வந்திருக்கிறார்கள். எங்களுடைய அரசியலை படுகொலையில் தள்ளுவதற்காக சில புல்லுருவிகள் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் சங்கூத வேண்டும். அவர்களுடைய அரசியலின் அஸ்தமனத்திற்காக நாங்கள் சங்கூத வேண்டும். அந்த சங்கு செப்டம்பர் 22 இருந்து ஒலிக்கும். இந்த மண்ணிலே நிச்சயமாக ஒலிக்கும். அந்த சங்கை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடன் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அன்புக்குரியவர்களே, இறுதியாக நாங்கள் எல்லோரும் இன்று சங்கே முழங்கு என்று ஒரு தடவை வீர சபதம் எடுத்துக் கொள்வோம். எல்லோரும் எழுந்து நின்று சங்கே முழங்கு என்று எங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் வானதில விண்ணதில சங்கே முழங்கு என்று நாங்கள் கத்துவோம். சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. நன்றி, வணக்கம்.
1949ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட சமஷ்டி கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி 52ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கிலே போட்டியிட்டது. 1952ஆம் ஆண்டு தந்தை செல்வாவுக்கு கிடைத்த ஆசனங்கள் 2. ஒன்று எனது மண்ணாகிய திருகோணமலையில் இருந்தும் வடக்கிலே கோப்பாய் தொகுதியில் இருந்தும், திருகோணமலையிலே இருந்து ராஜவர்மன் அவர்களும் கோப்பாயிலே இருந்து கோமகன் வன்னியசிங்கம் ஐயா அவர்களும். 1956ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடு திருகோணமலையில் தான் நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க மண். தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்திற்குள் வந்து பின்னர் பேச்சாளர் என்ற வடிவத்திலே பல இடங்களிலே முன்னே நின்று சம்பந்தரையாவினால் முகம் காட்ட. வேறன் உறவுகளை இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். இதன் தொடர்ச்சியை இன்னும் ஒரு காணொலியில் தருகின்றேன். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.